ஓம் சாந்தி. என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் நம்முடைய இயல்பாகிய தூய்மையில் நிலைத்திருப்போம் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். தூய்மையில் அகத்தூய்மை புறத்தூய்மை என்று இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. புறத்தூய்மை என்பது பௌதீகமானது. உடலின் உள் உறுப்புகளையும் ஐம்புலன்களையும் தூய்மையாக வைத்திருப்பதுதான் புறத்தூய்மை என்று அழைக்கப்படுகிறது. புற தூய்மைக்கு உணவு கட்டுப்பாடு, உடல் பயிற்சி, தண்ணீரில் ஸ்நானம் செய்வது முதலியவை பயன்படுகின்றது. அகத்தூய்மையில் நம்முடைய மனம், அதில் உற்பத்தியாகும் எண்ணங்கள் முதலியவை அடங்குகின்றன. இன்றைய செய்தியில் அகத்தூய்மை பற்றி சில கருத்துக்களை ஆராய்வோம். முதலில் நம்முடைய மனதில் உருவாகுகிற வீணான எண்ணங்களை பற்றி பார்ப்போம். மனித ஆத்மாவில் உள்ள ஆசை, கோபம், மோகம், பொறாமை போன்ற பலகீனங்கள் நம்மிடம் உருவாகுகிற வீணான எண்ணங்களுக்கு காரணமாக இருக்கின்றன. எந்த ஒரு பலகீனமாக இருந்தாலும் அது முதலில் எண்ணத்தில்தான் வருகின்றது. பிறகுதான் பார்வையில், வார்த்தையில், செயலில் என்று வெளிப்படுகிறது. இந்த பலகீனங்கள் பொதுவாக இது என்ன, இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணங்களின் அளவில் வெளிப்படுகின்றன. இன்னும் பலருக்கு தங்களுடைய குணங்கள், தங்களுடைய தனித்தன்மைகள் பற்றிய அகங்காரம் வருகின்றது. அவர்கள் தங்களது வாழ்க்கையில் முன்னேறி செல்லும் போது பெயர், புகழ், மரியாதை, பாராட்டு முதலியவற்றில் எங்காவது குறைவு ஏற்பட்டால் அதிகமான வீணான எண்ணங்களால் பாதிக்கப்படுகின்றார்கள். பிறர் தங்களை அவமானப்படுத்திவிட்டதாக நினைக்கிறார்கள். அதனால் இந்த அகங்காரமும் அவமான உணர்வும் அதிகமான வீண் எண்ணங்களை உற்பத்தி செய்கின்றன. எனவே அகத்தூய்மைக்கு இந்த அகங்காரம், அவமானம் என்கிற இரண்டு விஷயங்களை நாம் விட்டுவிட வேண்டும். தூய்மைதான் அமைதிக்கும் சுகத்திற்கும் தாய் என்று கூறுவார்கள். எனவே மனதில் அமைதியையும் வாழ்வில் சுகத்தையும் விரும்புபவர்கள் தூய்மையை தனதாக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது மேற்கூறிய பலகீனங்களிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள வேண்டும். எனவே நமக்கு வருகின்ற துக்கத்திற்கும் அமைதியின்மைக்கும் தூய்மையின்மையே காரணமாக இருக்கின்றது. அதற்கு நாம் நேர்மறையான மேலும் சக்திசாலியான எண்ணங்களை உருவாக்க வேண்டும். வீணான எண்ணங்களை உருவாக்க தூண்டுகின்ற காரணிகளை நீக்க வேண்டும். அத்துடன் மனதிற்கான பயிற்சியையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். தன்னை ஒரு அழிவில்லாத ஆத்மா ஜோதி புள்ளி என்று அறிய வேண்டும். அத்துடன் ஆத்மாவில் உள்ள அமைதி, அன்பு, தூய்மை, சக்தி, சுகம், ஞானம், ஆனந்தம் முதலிய குணங்களையும் அனுபவம் செய்ய வேண்டும். ஆத்மாவை மிக உயர்ந்த பரமாத்மாவுடன் இணைக்க வேண்டும். இந்த தியான பயிற்சியை தினமும் நாம் முறைப்படி செய்யும் போது அகத்தூய்மையை அடைய முடியும். ஓம் சாந்தி.